நமஸ்தே, நான் உங்கள் வித்யாஜி. இப்போ வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டோட பிரவேசிகா பேப்பர் 1 February 2026 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பரை பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம 10th மெயின் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெயின் வந்து கினி தீன் கி சந்தர்ப்ப சஹித் வாக்கிய கீஜின்னு கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்ப சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பாடத்தில் வருதோ அதுலேருந்து. இது இந்த மெயின்கான மார்க் வந்து 15. இதில் வந்து நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். पर माँ होकर यह हत्या कर सकती थी, इसका मुझे विश्वास ना हुआன்றாங்க. श्रीमती सुभद्रा कुमारी चौहान की कहानी 3 बच्चे. सुभद्रा कुमारी चौहानோட கதை 3 பசங்க. से यह वाक्य दिया गया है. அதுலேருந்து இந்த சென்டென்ஸ் எடுத்திருக்காங்க. एक बार सत्याग्रह आंदोलन में शामिल होने के कारण सरकार ने उनको कैद करके जेल भेज दिया. ஒரு நாள் எழுத்தாளருக்கு வந்து ஒரு தடவை சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டு அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. कैद होकर जेल आने वाली हर एक नारी के पीछे एक कहानी रहती है. அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகிற எல்லா ஒரு லேடி ஒரு உமனுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்குது. इसके बारे में लेखिका यह बताती है. அதை பற்றி இந்த ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. लेखिका को पता चलता है कि एक स्त्री ने अपने नवजात शिशु की हत्या करने की चेष्टा की थी. ஒரு தடவை என்னாச்சு, லேக்கிகாவுக்கு பத்தா சொல்ல தெரிய வந்துச்சு. ஸ்திரீ ஒரு பொம்பளை என்ன பண்ணாங்க, நவஜாத் சிசு அப்போ தான் பிறந்த குழந்தைய வந்து சாகடிக்கணும்னு நினச்சி முயற்சித்துருக்கா. இஸ்லியே வஹா கைது ஹுயி அவர் பந்தினி பனி. அதனால் அவள் வந்து அரெஸ்ட் ஆகி அடைச்சாங்க ஜெயிலன்ட்டு. यह सुनकर लेखिका सोचती है कि माँ अपने बच्चे की हत्या क्यों और कैसे कर सकती है. அம்மா தன்னோட குழந்தைய வந்து எப்படி எதனால் சாகடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் தருவீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.